அதான் சொல்றா தேவதாஸ். நான் வீட்டில் தான் கிடக்குறேன். நீ என்ன பண்ணிருக்கிற? என்ன வச்சு ஆபீஸ்ல எல்லாம் பிளான் பண்ண ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு எல்லாம் கொடைக்கானல் போலாம்னு பிளான் பண்ணோம். நீ பாட்டுக்கு அமைதியா வீட்டுல உட்காந்துக்கிற. விட்டதே இன்னைக்கு 3 நாள் லீவ் விட்டுக்கிறாங்க. அது என்னமோ நான் வேற நினைச்சிட்டே இருந்தேன், எங்க சனிக்கிழமை நாள்ல வந்துட்டாக்கா 2 நாள் தான்டா லீவு கிடைக்குன்னு. அது என்னமோ வெள்ளிக்கிழமையே லீவு, 3 நாள் தொடர்ந்து லீவு. வீட்ல எல்லாம் இருந்தா வச்சுக்கவே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதுக்கு தானே நம்மளாம் கமிட்டியா பேசி நம்ம வெளியில கிளம்புறோம். நம்ம சீக்கிரம் டக்குன்னு ரெடி ஆகும், டிராவல்ஸ் வந்துருமாக்கும். ஆமாடா எல்லாருக்கும் சுதந்திரம் வந்துச்சின்னு சொல்றாங்க. என்னைக்கு தாலி கட்டணும் அன்னைக்கே என் சுதந்திரம் போச்சுடோ. சரி நீ வீட்டுல உட்காந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்து வச்சுக்கோ. இப்ப போற சுதந்திரமும் பறிச்சிருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஆமாடா அது வேணுச்சுன்னு உண்மைதான். சரி வச்சிடறேன். அங்கங்க சொல்றாங்க சுதந்திரம் வந்துருச்சுன்னு. என்னைக்கு பொண்டாட்டி காலத்துல தாலி கட்டுறாங்களோ அன்னைக்கே ஆம்பளைங்களோட சுதந்திரம் எல்லாம் பறி போயிருதாக்கும். இது யாராச்சும் பேசுறாங்களா? என்னத்துக்குடி டைம் ஆகுது? எனக்கு ஆபீஸ்ல 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ் விஷயமா நாங்க கொடைக்கானல் போறோம்னாக்கோம். அதனால போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் நான் கிளம்பணும். கவர்மெண்ட் லீவு 3 வீட்ல 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. வீட்ல இருக்கிறத விட்டு போட்டு எனக்கு மீட்டிங்னு சொல்றீங்க. உங்க ஓனருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் கேக்குறேனாக்கும். அடியே மீனா, அவங்க எம்டிடி ஓனர் இல்ல. இங்க பாருங்க, நீங்க என்னத்தையும் பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு நீங்க ரெடி ஆகுங்க. கொடியாத்திரம் நாங்களாக்கும். அங்க போயிட்டு என்னமோ ஸ்வீட்டு சாக்லேட் எல்லாம் தராங்களாம். அது வாங்கி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. ஏன்டி ஒரு மிட்டாய் கோசரம் என்னை இங்க இருந்து கூட்டு போறியே? என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதினாக்கும். இதுல 8 சாக்லேட்டுக்கு இங்க இருந்து கூட்டு போய் நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் கிளம்பணுமா? இங்க பாருங்க மாமா, நீங்க மாசத்துக்கு 50 லட்சம் கூட சம்பாதிங்க, உங்களை வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி இதுல நீங்க போய் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து கொடியேற்ற முதல்ல போய் நின்று அதுக்கப்புறம் கொடியேற்றுமே பூ விழும் பாருங்க மாமா. அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் சாக்லேட் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? 4-5 வாட்டி நீட்டி நான் வாங்கிட்டு வருவேன் மாமா. அதனால எனக்கு இந்த கொடியேற்றம்னாவே எனக்கு சாக்லேட் கொடுப்பாங்கன்றது தான். அதனால வாங்க, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. இப்ப எதுக்கு வாய் பொளந்துட்டு கிடக்குறீங்க? எந்திரிங்க மாமா போலாம். எந்திரிச்சு வாங்க மாமா. சும்மா எப்பா பாரு ஷாக்கிங்லே வாயை திறந்துட்டு கிடக்குறது. நான் வெளியே நிக்கிறேன், நீங்க எந்திரிச்சு வாங்க. எதுக்காக கொடியேத்துறாங்க, எதுக்கு சாக்லேட் கொடுக்கறாங்கன்னு தெரியாதே இவ இப்படி விளையாடுறாளே. இதுல 10 என்ன வேற கூப்பிடுறா. ஐயோ, அதுக்கப்புறம் நம்ம போய் சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னா நம்மளே வேற கொடைக்கானல் கிளம்ப மாட்டாலே. எங்கேயோ மூஞ்சி மேல கச்சிப்பு போட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு போவோம். என்னங்க நாங்க சொல்றது? சரி அதுக்கப்புறம் வீடியோ மறந்துட்டு போறீங்க. இந்த அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளும், அதனால சுதந்திர தினத்தன்று பிறந்திருக்கிறதுனால எல்லாரும் விஷ் பண்ணுங்க, ஓகேங்களா? அக்கா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க சிஸ்டர், உங்க பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். மாமா நானும் சொல்லி போடுறேன். அக்கா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட் ப்ளீஸ்.